Hello guys, welcome to our channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன, ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ அப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்ன, ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு கெட் இன் டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஸோ ஒரு அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அடாபி, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, ஜோஹோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எப்படி பிளேஸ் ஆகுறது, என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும், அது என்னென்ன கேட்பாங்க, ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே டிஎஸ்ஏவும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். ஸோ டிஎஸ்ஏல என்னென்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏனா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எந்த அளவுக்கு இந்த டிஎஸ்ஏ யூஸ் ஆகும், சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் எந்த அளவுக்கு இந்த டிஎஸ்ஏ யூஸ் ஆகும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதமில் 4 பார்ட் இருக்குது. என்னென்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் அல்காரிதம், தென் பேசிக் அல்காரிதம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒன்லி கெட் இன் டு த சர்வீஸ் பேஸ் கம்பெனி, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு 4 to 6 LPA. ஸோ அது மட்டும் நீங்கள் போதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே கொடுத்துருக்க லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்க பேசிக் அல்காரிதம் மட்டும் கவர் பண்ணிவிட்டு இதில் ஒரு 150+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போதும். எய்தர் இட் இஸ் லீட் கோட் ஆர் இட் இஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். ஸோ இது மட்டும் சர்வீஸ் பேஸ் கம்பெனி போதும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு சர்வீஸ் பேஸ் கம்பெனி, நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் மோர் தென் 10 LPA, மோர் தென் 15 LPA பிளேஸ் ஆகும் அப்படின்னா இது கவர் பண்ணது இல்லாமல் அது கூட சேர்த்துறீங்க. ஸோ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் திஸ் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் திஸ் அட்வான்ஸ்ட் அல்காரிதமும் கவர் பண்ணணும். மெயினாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இந்த ட்ரீ, இந்த பேக் ட்ராக்கிங், கிரீடி, டிபி இதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் அஸ் கிராஃபும் மோர் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரைம் எய்ம் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னா ஸோ நீங்கள் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் கவர் பண்ணி ஆகணும், செகண்ட் ஹாஃபையும் கவர் பண்ணி ஆகணும். ஆனால் மெயினாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த செகண்ட் ஹாஃபுக்கு தான் யூ ஹேவ் டு கிவ் இட் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அல்காரிதம். ஸோ இதான் வந்து எந்த அளவுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கும், எந்த அளவுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கும் தேவை. ஓகே, தென் வி ஜஸ்ட் கெட் இன் டு த வாட் ஆர் த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அவைலபிள் இன் த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. So most of the product based company, not always, around 80% of the product based company follows this is a scenario. So என்னன்னா round 1, round 3, round 2, round 3, round 4, round 5 rounds of interview இருக்கும். இதில் டேரெக்டாக ஆப்டிடியூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்டார்ட் வித் டேரெக்டாக ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட் ஆர் கால்ட் ஆஸ் டிஎஸ்சி ரவுண்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது எதை கேட்பாங்கன்னா டிஎஸ்சி ரவுண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ டிஎஸ்சி ரவுண்ட் 1ன்னு சொல்லுவாங்க, டிஎஸ்சி ரவுண்டு 2ன்னு சொல்லுவாங்க. தென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் சம்திங் கால் எல்எல்டி, தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ, தென் பிஹேவியரல் இன்டர்வியூ. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது மாதிரி இது மோஸ்ட் ஆஃப் த 80% ஆஃப் த கம்பெனி ஃபாலோ திஸ் சினாரியோ ஒன்லி. தென் வாட் அபவுட் த 20% ஆஃப் த கம்பெனிஸ்னா, ஸோ ரொம்ப நம்ம இந்த மேங் கம்பெனின்னு சொல்லுவோம்ல, ஸோ மேங் கம்பெனிஸ் ஆர் யூ கேன் கால் ஃபேங் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா, ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன ஆகுனா இதே கண்டென்ட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரைக்கும் என்ன ஆகும், இந்த இன்டர்வியூஸ் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து ஒரு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேபி உங்களுக்கு 7 ரவுண்ட்ஸ் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு 9 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஸோ எப்போ இந்த ஹைரிங் மேனேஜரும் ரெக்ரூட்டரும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அது வரைக்கும் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கதான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் டிஎஸ்ஏ, எல்எல்டி, டெக்னிக்கல், பிஹேவியர் இந்த 4த்தையும் தான் எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் செக் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த 5 ரவுண்ட் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்லேயும் என்னென்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிஎஸ்ஏ ரவுண்ட், கம்ப்ளீட் டிஎஸ்ஏ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். கம்ப்ளீட் டிஎஸ்ஏ. ஸோ அதில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் லீனியரும் அட்வான்ஸ்ட் அல்காரிதம். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் அட்வான்ஸ்ட் அல்காரிதம் தான் உங்களுடைய ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கும். அட்வான்ஸ்ட் அல்காரிதம் தான் உங்கள் ப்ரைம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்டர்வியூ வந்து அந்த ஈச் ரவுண்ட் ஷுட் பி 40 minutes. டிஎஸ்ஏ ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, டிஎஸ்ஏ ரவுண்ட் 2 இருந்தாலும் சரி. ஸோ எவ்வளோ டைம் இருக்குன்னா 40 minutes தான் இன்டர்வியூ டைம். ஸோ அப்போ எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற கொஷின் மீடியம் லெவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 கொஷின் கொடுப்பாங்க. அப்போ 2 மீடியம் லெவலில் நீங்கள் ஒரு கொஷின் என்ன பண்ணி ஆகணும், 20 minutesல சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் லெவல் கொஷின் கொடுத்தாங்கன்னா 40 minutes ஒரே ஒரு கொஷின் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் இப்போத்துலேருந்தே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எய்ம் மினிமம் 18 to 19 minutesல என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் சால்வ் பண்ணாதான் ஆஸ் அ சேஃபர் சொன்னால் நீங்கள் 20 minutesல இன்டர்வியூவில் சால்வ் பண்ண முடியும். அதேமாதிரி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அந்த என்ன சொல்லுது ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 37 to 38 minutesல உங்கள் டார்கெட் ரேஞ்ச் வச்சாதான் இன்டர்வியூவில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 40 minutes உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுதான் இந்த டைமிங் தான் என்னது இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து
ஒரு 150 பிளஸ் இங்க எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 150 பிளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா பேட்டர்ன்ஸ் கத்துக்கலாம். தட் மீன்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சொல்லியிருக்கோம்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேட்டர்ன் வைஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சிங், தென் சார்ட்டிங், தென் பைனரி சர்ச், தென் 2 pointer, தென் ஸ்லைடிங் விண்டோ, தென் ரிகர்ஷன், தென் பேக் ட்ராக்கிங், தென் 3D டிபி. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பேட்டர்ன் வைஸாக சால்வ் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு 150 ப்ராப்ளம் ஒரு 150 ப்ளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கனாலே நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 150 ப்ளஸில் பேட்டர்ன்ஸை மட்டும் தான் கற்றுட்டு இருக்கீங்களே தவிர இன்னும் உங்களுடைய டைமிங் 20 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ அச்சீவ் ஆகலை. ஸோ அது எப்போ அச்சீவ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம் சால்விங்கை டே பை டே பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு ஒரு மார்னிங் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் இது ரிசல்ட் வரும்னா இன்னைக்கு ஈவினிங் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ கெட் பிளேஸ்ட், அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து டே பை டே இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களால் அந்த இன்டர்வியூ ரவுண்டில் 20 மினிட்ஸ் ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம், 40 மினிட்ஸ் ஒரு ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இருக்கிறது டிஎஸ்சி ரவுண்டில். ஸோ இந்த மாதிரி தான் டிஎஸ்சி ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, டிஎஸ்சி ரவுண்டு 2 இருந்தாலும் சரி இது கேட்பாங்க. ஸோ அடுத்து ரவுண்டு 1 முடிஞ்சிச்சு, ரவுண்டு 2 முடிஞ்சு, அடுத்து என்ன சார் எல்எல்டினா ரவுண்டு 3. ஸோ ரவுண்டு 3 எல்எல்டி நான் சொன்னல, அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து மேஜர் கான்செப்ட் வந்து சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைனில் 2 இருக்கு, ஒன்று ஹெச்எல்டி, இன்னொன்று எல்எல்டி. ஹெச்எல்டினா என்னன்னா ஹை லெவல் டிசைன், எல்எல்டினா என்னன்னா லோ லெவல் டிசைன். ஸோ ஹெச்எல்டி யாருக்குன்னா ஹெச்எல்டி வந்து ஒரு மோர் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கேட்பாங்க. ஸோ எல்எல்டி யாருக்குன்னா எல்எல்டினா ஃப்ரெஷருக்கு. அதாவது ஸோ நம்ம உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபைனல் இயராக இருக்கீங்க, இப்போ தான் ஃப்ரெஷரை முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு தேர்ட் இயராக இருக்கீங்கன்னா யூ வில் பி ஆஸ்க்டு ஃபார் லோ லெவல் டிசைன். இந்த லோ லெவல் டிசைனில் நம்ம என்ன செக் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் ஆப் ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ். இன்டர்வியூர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 மாடியூல் கொடுத்து அந்த 5 மாடியூலுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை அந்த யூபிஐ பேமெண்ட் பேக் எண்டில் ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டிசைன் பண்ண மட்டும் போதாது, அந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ண இம்ப்ளிமெண்டேஷன், அதான் சொன்னேன் எல்எல்டி வந்து பியூர் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னா அவங்க கொடுத்த 5 மாடியூலையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண கோடு ஊப்ஸ் பிரின்சிபல், தட் மீன்ஸ் ஊப்ஸ் பிரின்சிபல், சாலிட் பிரின்சிபல், டிசைன் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ எல்எல்டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா உங்களுடைய எல்எல்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஊப்ஸை கவர் பண்ணணும், தென் சாலிட் பிரின்சிபல் கவர் பண்ணணும், தென் டிசைன் பேட்டர்ன்ஸ் கவர் பண்ணணும், தென் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் எல்எல்டின்ற செப்பரேட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்னென்ன இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ரெண்டு முடிஞ்சு, அடுத்து என்ன ரவுண்டு கேட்டிங்கன்னா இதையும் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து யூ ஆர் கோயிங் ஃபார் த டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நம்ம அங்கே சர்வீஸ் பேஸில் சொன்ன மாதிரி தான் யூ ஆர் ஆஸ்க்டு ஃபார் த டெக்னாலஜி தென் த கோர் சப்ஜெக்ட். பட் என்னன்னா இங்கே வந்து டெப்த்தாக கேட்பாங்க. ஸோ ரியல் வேர்ல்டில் என்னென்ன ப்ராப்ளம் ஒரு அப்ளிகேஷனில் ரியல் வேர்ல்டில் கஸ்டமர் எப்படிலாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி சினாரியோ பேஸில் நிறைய கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வாட்டி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பிக் பில்லியனோ இல்லை அமேசானில் கிரேட் இயர் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12 o'clock ஸோ அது அந்த லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னா ஒரே ஒரு ஐஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, ஐஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் 17 Pro அது வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகி 10K வந்துருச்சு. பட் அதோடைய ஸ்டாக் வந்து என்னதான் இருக்குது, 1 தான் இருக்குது. பட் என்ன ஆகும், யார் ஒன்னாலும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 1 million யூசர்ஸ் அந்த ஒரு ஸ்டாக் என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த 1 million யூசர்ஸ்க்கும் என்ன ஆகும், கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். அப்போ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணி ஆகணும், அந்த 10K ப்ரைஸுக்கு 17 Pro என்ன பண்ணி ஆகணும், 1 million யூசருக்கு என்ன ஆகணும், கொடுத்தாகணும். இது ஒரு பிக்கஸ்ட் லாஸ் when it comes to என்னது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இ-காமர்ஸ் கம்பெனிக்கு. ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து கான்செப்ட் கால் ரேஸ் கண்டிஷன் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். இதெல்லாம் என்ன நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சினாரியோ பேஸ்டு கேட்பாங்க. கொஸ்டின் வந்து டெப்த்தாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் என்னது, பிஹேவியரல் இன்டர்வியூ. பிஹேவியரல் இன்டர்வியூனா உங்கள் ரெசியூமில் இருந்தும் உங்களுடைய பர்சனாலிட்டியில இருந்தும் ஸோ அங்கேருந்து செக் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம சர்வீஸ் பேஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிக்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா when it comes to product based company, ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ, அப்புறம் டெவலப்மெண்ட், அப்புறம் சிஸ்டம் டிசைன், அப்புறம் கோர் சிஎஸ்சி. இதுதான் 4 pillars. இந்த 4 pillars தான் people are checked in different kinds of interview.
ஆர் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ். சில கம்பெனி 4 ரவுண்ட்ஸ்லேயே செக் பண்ணுவாங்க, சில கம்பெனி 5 ரவுண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, சில கம்பெனி 6 ரவுண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, சில கம்பெனி 9 ரவுண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனா எத்தனை ரவுண்டா இருந்தாலும் செக் பண்றது என்னது? டிஎஸ்ஏ, டெவலப்மெண்ட், சிஸ்டம் டிசைன், கோர் சிஎஸ்சி. ஸோ இவ்வளோ தான் கேட்க போகிறது. ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். டோன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த வாட் இஸ் த எக்ஸாக்ட் டாபிக் வி நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஈச் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ எத்தனை ரவுண்ட்னா வைக்கட்டும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணது என்னது? டிஎஸ்ஏ, அடுத்து டெவலப்மெண்ட், அடுத்து என்னது? சிஸ்டம் டிசைன் அண்ட் கோர் சிஎஸ்சி. ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகுறது, என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், எப்படி படிக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டெப்த்தாக ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க தான் போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சர்வீஸ் பேஸ்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது பார்த்தாச்சு, இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்க்கு எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஜாவாலேருந்து, ஊப்ஸ்லேருந்து, கலெக்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So that's about this video. Okay, if you like this video, please subscribe, and if you have any doubt, please comment it. I'll ready to answer the questions. Okay, see you in the next video.